அமெரிக்கா ஈரான் போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது மார்ச் 23 அன்று இரு இந்திய கப்பல்களான பைன் கேஸ் மற்றும் ஜாக் வசந்த் சுமார் 92,612 மெட்ரிக் டன் எல்பிஜி ஏத்திக்கிட்டு பாதுகாப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பிரஷக்ஷியான் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஈரானோட ஐஆர்ஜிசி இந்திய கப்பல்கள் செல்ல அனுமதிச்சிருக்கு. ஹார்மஸ் ஜலசந்தியை தாண்டிய உடனே ஓமன் வளைகுடா பகுதியில் இருந்த இந்திய நேவி வார்ஷிப் 24 மணி நேர பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்கு. 47,600 மெட்ரிக் டன் எல்பிஜியும் 33 இந்திய மாலுமிகளும் இருக்கிற ஜாக் வசந்த் சரியா மார்ச் 26 குஜராத்தின் கண்ட்லா துறைமுகத்தை வந்தடையணும். 45,000 மெட்ரிக் டன் எல்பிஜியும் 27 இந்திய மாலுமிகள் இருக்கிற பைன் கேஸ் மார்ச் 28 அன்று கர்நாடகாவின் நியூமங்களூர் துறைமுகத்தை வந்தடையணும் சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவில் ஏற்படுற எரிவாயு பற்றாக்குறையை தவிர்க்க முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன சிலிண்டர் யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.